ஒரு காலத்தில் இனிப்பு என்று ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் நடுமே ஒரு அபூர்வமான பழமரம் வளர்ந்து நின்றது. அதன் பெயர் இனிப்பு மந்திரம். அந்த மரத்தின் பழங்கள் தேனை விட இனிப்பானவை. மக்கள் அனைவரும் அந்த மரத்தையே உயிர்நாடியாக கொண்டு வாழ்ந்தனர். ஆனால் திடீரென ஒருநாள் கிராமத்தை பெரும் வறட்சி தாக்கியது. வெயிலின் கொடுமையால் இனிப்பு மந்திரம் மரம் வாடியது. அதன் இனிப்பான பழங்கள் அனைத்தும் கசப்பாக மாறின. மக்கள் செய்வதறியாது திகைத்தனர். அப்போது அருள் என்ற துணிச்சலான இளைஞன் முன்வந்தான். தன் கிராமத்தை காக்க மாயாஜால நிலத்தடி நீர் கிணற்றை தேடி அடர்ந்த காட்டிற்குள் சென்றான். நீண்ட பயணத்திற்கு பிறகு ஒரு ரகசிய குகையில் அந்த கிணற்றை கண்டறிந்தான். அங்கிருந்த ஒரு ஞானி அருளின் நற்பண்பை பாராட்டி ஒரு குடம் புனித நீரை வழங்கினார். அருள் ஓடி வந்து அந்த நீரை வாடிய மரத்தின் வேர்களில் ஊற்றினான்.